எசமான், சுதர்சனம் ஐயாவும் அவருடைய குடும்பத்தினர்களும் வந்துவிட்டார்கள். அப்படியா? சரி, உன் மனைவி புனிதாவிடம் சொல்லி ஆண்டாளுக்கு ஆரத்தி எடுக்க சொல். உத்தரவு எசமான். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சுதர்சனம், முக்கியப்பட்ட தாங்களே தாமதமாக வரலாமா? சுவாமி, கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டுதான் புறப்படுவேன் என்று இவள் அடம் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். அடியேனும் சொன்னேன், நிகழ்ச்சி முடிந்த பிறகு பெருமாளை சென்று சேவிக்கலாம் என்று. இவள் கேட்கவே இல்லை. நேராக கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து விட்டு வருகிறோம். அதனால் தான் சற்று தாமதமாகிவிட்டது. என்ன ஆண்டாள், சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக ஆதிகேசவ பெருமாளை தரிசித்து விட்டு வருகிறாயோ? தரிசிக்கட்டும், தரிசிக்கட்டும். இன்று ஆண்டாளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையப் போகிறது. அதற்கு அந்த ஆதிகேசவன் தானே காரணம். அனைவரும் அமருங்கள். அதற்கு முன் அம்மா ஆண்டாள், தேவரீரை சேவித்துக் கொள். அனைத்து மங்களங்களையும் பெற்று நித்திய சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்வாயாக. அம்மா ஆண்டாள், கூரேசர் அவர்களையும் சேவித்து ஆசிகளை பெற்றுக்கொள். இல்லை, வேண்டாம். என் தந்தையை சேவித்தால் அதுவே போதும். மற்றவர்களுக்கு ஆசி தரும் தகுதியை அடியேன் இன்னும் அடையவில்லை. ஒருவர் நம் காலில் விழும்போது அது நமக்கு பெருமையாக இருக்கலாம், மகிழ்ச்சியை அளிக்கலாம். ஆனால் அதன் தாத்பரியம் என்ன தெரியுமா? எவர் ஒருவர் மற்றவர் காலில் விழுகிறாரோ அவர் தான் செய்த பாவ சுமைகளை ஆசிர்வதிப்பவரின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய அந்த பாவ மூட்டையை தான் ஏற்றுக்கொள்வதாக மனதளவில் உத்தரவாதம் கொடுத்து, உன் பாவங்களை இனி நான் சுமக்கிறேன், நீ சர்வ மங்களம் பெற்று தீர்காயுடன் இருக்க வேண்டும் என்று போற்றி மற்றவர் ஆசிர்வதிக்க வேண்டும். அதனால்தான் பகவானுக்கோ அல்லது ஆச்சாரியர்களுக்கோ மட்டும் நம் நமஸ்காரத்தை அவர் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். காரணம், அவர்கள் இவ்வுலக விஷயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அதனால் பாவமோ புண்ணியமோ நிச்சயம் அவர்களை பாதிக்காது. மரியாதைக்காக அல்லது ஆசிகளுக்காக ஒருவர் காலில் விழுவதானாலும் குறைந்தபட்சம் அவர்கள் வயதிலும் மிகுந்த முதிர்ந்தவராகவோ அல்லது பெற்றோராகவோ தான் இருக்க வேண்டும். ஆசிர்வதிப்பதற்கு என்று ஒரு தனி பக்குவம் வேண்டும், ஒரு தகுதி வேண்டும். என் தந்தைக்கு அந்த பக்குவமும் தகுதியும் இருக்கிறது. ஆனால் அடியேன் இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை. ஆதலால் சேவிக்க வந்தவளை தடுத்ததை அபசகுணமாக யாரும் கருத வேண்டாம். ஆஹா, என்ன ஒரு அருமையான விளக்கம்! தன்னை மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும், காலில் விழ வைக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்ற இந்த காலத்தில் இவ்வளவு அடக்கமே உருவாக இருக்கும் உங்களை போற்றாமல் இருக்க முடியவில்லை. உங்களை வாழ்த்தும் தகுதி எனக்கு கிடையாது. இருந்தாலும் வயதில் மூத்தவன் என்ற முறையில் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும் என்று பெருமாளை வேண்டிக் கொள்கிறேன். சரி சரி, அனைவரும் அமருங்கள்.
என்ன சுதர்சனம், இப்பொழுது உமக்கு மகிழ்ச்சி தானே? இயற்கைக்கு புறம்பாக ஏதேதோ முயற்சி செய்தீர்கள். சுவாமி, தயவு செய்து அதை மீண்டும் நினைவு கூறாதீர்கள். ஏதோ புத்தி பேதலித்து போய் செய்வதறியாமல் சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ செய்யவிருந்தேன். சரி சரி, அதையெல்லாம் விட்டு தள்ளும். இப்பொழுது நாம் முக்கியமாக ஓரிரு விஷயங்களை தீர்மானிக்க வேண்டியுள்ளது. கல்யாணத்தை எங்கு வைத்துக் கொள்ளலாம்? இதில் என்னிடம் கேட்க என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர் நீங்கள். தாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அடியனுக்கு என்னவோ கல்யாணத்தை நம் கூரம் கோயிலிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுதுதான் புனருத்தாரணமும் செய்திருக்கிறோம். கூரேசன் தமிழ் பாசுர வகுப்பிற்காக தனியே ஒரு மண்டபமும் கட்டியிருக்கிறான். அங்கேயே வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு எது உச்சிதம் என்று படுகிறதோ அப்படியே செய்யலாம். அடியனின் கல்யாணமும் கூரம் கோயிலில் தான் நடைபெற்றது. அடியன் மட்டுமல்ல, நம் ஊரில் பெரும்பாலானோர் அவர்களின் குடும்பத்தின் கல்யாணத்தை அங்குதான் வைத்துக் கொள்கிறார்கள். கூரேசா, பொருத்தமான ஒரு தேதியை குறித்த பிறகு கோயில் தர்மகர்த்தாவிடம் இது பற்றி தெரிவித்துவிடு. அதன் பிறகு அதற்கு தகுந்த ஏற்பாடும் செய்துவிடு. என்ன சுதர்சனம், அடியனின் வாக்கை காப்பாற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிப்போம். எஜமான், வாருங்கள் வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம். எங்கே வேணுகோபாலன்? ஒருவேளை ஆரத்தி எடுப்பதற்காக வாசலில் நிற்கிறானோ? கல்யாணத்திற்கு பிறகுதான் அவனுக்கு ஆரத்தி. அவனை உள்ளே வரச் சொல். என்ன அமைதியாக நிற்கிறீர்கள்? வேணுகோபாலனை உள்ளே வரச் சொல்லுங்கள். வேணுகோபாலன் வரவில்லை எஜமான். வரவில்லையா? என்ன இப்படி மொட்டையாக சொல்கிறீர்கள்? அவன் வருவதற்கு தாமதமாகுமா? இன்று நல்ல நாள் தானே. என்ன பட்டரே, என்ன கணக்கு பிள்ளை, அதெல்லாம் பார்த்துதானே இந்த தேதியை குறித்தீர்கள்? நல்ல நாள், நட்சத்திரம் இவையெல்லாம் பார்த்துதான் தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. பின் ஏன் தாமதம்? ஏன் வரவில்லை? உங்களைத்தான் கேட்கிறேன். இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? என்னப்பா, கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், பதில் சொல்லுங்கள். வேணுகோபாலன் எங்கே? வேணுகோபாலன் அகத்திற்கு சென்றிருந்தோம். அகம் பூட்டி இருந்தது. அவ்வளவுதானே? இதை சொல்ல என்ன தயக்கம்? குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்றிருப்பான். அங்கு பெருமாளை சேவித்துவிட்டு வந்து கொண்டிருப்பான். அகம் பூட்டி இருந்தால் இங்கு வந்து கொண்டிருக்கிறான் என்றுதானே அர்த்தம்? இல்லை எஜமான், வேணுகோபாலன் இனி இங்கு வரமாட்டான். ஏன், என்னானது வேணுகோபாலனுக்கு? அகம் பூட்டி இருந்தது. ஆனால் அங்கு ஒரு ஓலை சொருகி வைக்கப்பட்டிருந்தது. என்ன தந்தையே, ஏன் இந்த முகமாற்றம்? அப்படி என்னதான் எழுதியிருக்கிறான் வேணுகோபாலன்? கூரேசா, அந்த ஓலையை வாங்கி சத்தமிட்டு படியப்பா. அப்படி என்னதான் வேணுகோபாலன் எழுதியிருக்கிறான் என்று தெரிந்து கொள்வோமே. ஓலையை கொடுங்கள் தந்தையே. முதற்கண் எல்லோரும்
என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன். குறிப்பாக சுதர்சனம் அவர்கள், அவருடைய மகள் ஆண்டாள், சின்ன எஜமான் குரேசர், மேன்மை தாங்கிய அவர் தந்தை பெரிய எஜமான், எப்பொழுதும் சொல்வதையே செய்து பழக்கப்பட்ட எனக்கு இன்று ஒரு தர்ம சங்கடமான சூழல். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் கொடுத்த வாக்கை மீற வேண்டிய கட்டாயம். என் முடிவில் நான் உறுதியாக இருந்தும் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தும் இந்த கல்யாணத்தை தவிர்க்க வேண்டிய நிலைமை. எனது தங்கைக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்நிலையில் மாப்பிள்ளையின் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் ஆண்டாளின் தோஷத்தை அறிந்து அவளை நான் கல்யாணம் செய்து கொள்வதற்கு உடன்படவில்லை. இந்த கல்யாணம் நடந்தால் நமக்குள் சம்பந்தம் வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்கள். தங்கையின் வாழ்க்கையா என்னுடைய லட்சியமா என்ற நிலை வந்தபோது தங்கைக்காக என் கொள்கையை அடியோடு அழிக்கும் நிலைக்கு நான் உந்தப்பட்டேன். அவமானத்தில் கூனி குறுகுகிறேன். எல்லோருக்கும் சிரம் தாழ்த்தி தலை வணங்குகிறேன். இதை நேரில் வந்து உங்கள் முன்னால் கூறும் துணிவு எனக்கில்லை. ஏன், இந்த ஊரில் இருக்கும் தகுதியையும் இழந்து விட்டேன். ஆதலால் இந்த ஊரை விட்டே போகிறேன். ஆண்டாள், நான் உன்னை பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய இந்த முடிவால் உனக்கு ஏற்பட போகும் பாதிப்பை என்னால் உணர முடிகிறது. என்னை மன்னித்துவிட. பெருமாள் உனக்கு ஒரு நல்ல வழிவிட வேண்டுகிறேன். வேணுகோபாலன். தவறு செய்து விட்டாய், பெரிய தவறு செய்து விட்டாய் வேணுகோபாலா. இல்லை, தவறு செய்தவன் வேணுகோபாலன் இல்லை, அடியேன். தவறு அடியேன் மீதுதான், தவறு அடியேன் மீதுதான். ஏதோ என் மகளுக்கு நல்லது நடக்கிறது என்று அவளுக்கு வாழ்வளிக்க யாரோ ஒரு ஆண்மகன் முன்வந்திருக்கிறான் என நீங்கள் சொன்னதை நம்பி, அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்கிறான், கருப்பா சிகப்பா, நெட்டையா குட்டையா, படித்தவனா படிக்காதவனா, நல்லவனா கெட்டவனா என எதை பற்றியும் சிந்திக்காமல் கல்யாணத்திற்கு ஒப்புதல் தந்தது என் தவறுதான். என் குழந்தைக்கு வாழ்வளிக்க யாரும் முன்வர மாட்டார்கள் என்பது இந்த ஊரறிந்த உண்மை. இருந்தும் யாரோ ஒரு வேணுகோபாலனை கட்டாயப்படுத்தி நீங்கள் சம்மதம் வாங்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன நடந்தது? அவர்கள் எங்கள் முகத்தில் கரியை பூசிவிட்டு சென்று விட்டார்கள். இதனால் அவமானம் அவனுக்கோ இல்லை உங்களுக்கோ அல்ல, இந்த சபையின் முன் செயலற்று நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறோமே 3 பேர், எங்கள் குடும்பத்திற்கு தான் அவமானம், எங்களுக்குத்தான் தலைகுனிவு என்று இவள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்று தெரிந்ததோ, என்று இவளுக்கு மன வாழ்க்கை அமையாது என்று தெரிந்ததோ, அன்றே மனதளவில் நாங்கள் இறந்து விட்டோம். உடல் அளவிலும்
மரணத்தை நோக்கிச் சென்ற எங்களை எதற்காக காப்பாற்றினாய் குரேசா? இங்கு எல்லோர் முன்னிலையிலும் அவச்சொல் பெறுவதற்காகவா? இறந்து போன எங்களை செத்த பாம்பை அடிப்பதைப் போல ஏன் அடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? போதும் போதும். நீங்கள் செய்த உதவிக்கு பல கோடி நன்றி. என் குழந்தையை பாருங்கள், முள்மேல் நிற்பது போல் நிற்கிறாள். புழுவென துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் படும் வேதனை வெளியே தெரியாது. பெற்றவனான எனக்குத்தான் தெரியும். சுதர்சனம், உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள வலி அடியனுக்கு நன்றாக புரிகிறது. வேணுகோபாலன் ஏற்படுத்திய காயத்தின் வலிமையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனம் வெதும்ப வேண்டாம், மனம் தளர வேண்டாம், நொடிந்து போக வேண்டாம். அடியனும் கூரேசனும் தங்களுக்காகத்தான் இதையெல்லாம் செய்து வந்தோம். இப்பொழுதும் எந்த சேதமும் ஏற்பட்டு விடவில்லை. இன்று நடக்கவிருக்கும் நிச்சயதாம்பூலம் நிச்சயமாக நடக்கும். அடியன் வாக்கு தவறாதவன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். உங்கள் மகளை கரை சேர்ப்பது என் கடமை. வேணுகோபாலன் இல்லை என்றால் உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வேறு ஒருவரும் இல்லை என்று எண்ண வேண்டாம். இதோ வேங்கடநாதன் இருக்கிறான். என்ன பட்டு, காலையில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மாடு கறந்து கொண்டிருக்கிறேன். சரிதான். உன் குதர்க்கமான பேச்சிற்கு அளவே இல்லையா? சூப்பரா ஆடின. உன்னோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ நீ உன் மாஸ்டரே தூக்கி சாப்பிட்ட.